நம்ம தமிழ்நாட்டோட ஒரு பாரம்பரியமான ஃபேமஸான டிஷ் தான் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு. இது பிடிக்காதவங்களே இருக்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னும் சொல்லணும்னா நம்ம தமிழ் ஆளுங்க எந்த விசேஷத்துக்கு போனாலும் எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு இருக்கான்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா? சிம்பிளா அப்பளம் வச்சு சாப்பிட்டாலே திவ்யமா இருக்கும். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? ஸ்ட்ரிக்டா சொல்றேன், இது நல்லெண்ணெயில தான் செய்யணும். நான் இன்னைக்கு காடியா நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெயில 1 டீஸ்பூன் சீரகம், மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 6 பல் பூண்டு, 1 இன்ச் இஞ்சி, 20 சின்ன வெங்காயத்தை வதக்கிட்டு ஒரு தக்காளி சேர்த்து வதக்கிக்கணும். இதுல துருவன 2 பத்த தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியா தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் சாம்பார் தூள், 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ஆற விட்டு மசாலாவை அரைச்சு வச்சுக்கோங்க. இப்ப மறுபடியும் சட்டியில நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி கத்திரிக்காயை காம்போட ஸ்லிட் பண்ணி இந்த மாதிரி வதக்கிக்கணும். இப்ப ரிமைனிங் எண்ணெயில 1/2 டீஸ்பூன் வெந்தயம், கடுகு, சீரகம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 காஞ்ச மிளகாய், 5 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம், கருவேப்பிலையை வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதும் அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் உள்ள சேர்த்துக்கணும். கூடவே ஒரு லெமன் சைஸ் புளியை 1/2 கப் தண்ணியில நான் கரைச்சு வச்சிருந்தேன். அதையும் உள்ள சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணும். ஓபன் பண்ணி நம்ம வறுத்து வச்சிருக்க கத்திரிக்காயை சேர்த்துட்டு சிம்ல ஒரு 6ல இருந்து 7 நிமிஷம் அப்படியே விடுங்க. ஃபைனலி பச்சையா நல்லெண்ணெய் அப்படியே உள்ள ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு தூளா கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துட்டு இறக்கிடுங்க. இதை செஞ்சிட்டீங்கன்னா சாப்பிட்ட நாக்கு ஒரு வாரத்துக்கு உங்களை புகழ்ந்துட்டே இருக்கும். நிச்சயமா ட்ரை பண்ணுங்க. அப்படியே ட்ரை பண்ணும்போது மறக்காம ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி?